சொல்ல முடியாத அளவுக்கு அந்த முருகன் மேல இருக்கிற அந்த மிகப்பெரிய பக்திய நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கு. இதுக்கும் ஏதாவது கிரகங்களுக்கும் சம்மந்தம் இருக்கா சார்? நிச்சயமா அருமையான ஒரு கொஸ்டின். ஏன்னா என்ன காரணம்னா, எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் இருக்குது. நம்ம முன்னோர்கள் சொல்லி சொல்லி வச்சுட்டு போன ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒரு காரண காரியம் இருக்குது. இப்போ வந்து தமிழ்நாட்ட வந்து நமக்கு ஒரு ஜாதகம் இருக்குல்ல, அதே மாரியே உலகியல் ஜோதிடம்னு ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு கிரகம் வந்து ஆட்சி பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டையும், கேரளாவையும் ஆட்சி செய்யும் கிரகம் செவ்வாய். இப்ப செவ்வாய் தான் இங்க பூமிக்காரகன். செவ்வாய் வந்து குன்று இருக்கும் இடத்துலலாம் குமரன் இருப்பான். அப்ப தமிழ் கடவுள் முருகன். தமிழ பத்தி சொல்ற ஒரு கிரகமும் செவ்வாய் தான். புரியுதுங்களா? அப்போ வந்து ஒரு லாஜிக் இருக்குது. அப்போ வந்து தமிழ்நாட்ட ஆளும் கிரகம் வந்து செவ்வாய். அப்ப தமிழ்நாட்டோடைய சக்தி, மிகப்பெரிய பவர் வந்து முருகன் தான். ஆனா, இப்போ முருகன் பக்தர் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நம்ம தமிழர்களுடைய வழிபாடே முருகன் தான். குன்று இருக்கும் இடத்துலலாம் குமரன் இருப்பான்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து நீங்க முருகன போய் நெறைய பேர் வணங்குறாங்க. ஆனா வணங்கும்போது நெறைய துன்பம் தான் வருது சார். கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். மேலும் மேலும் கஷ்டம் தான் வருது. எனக்கு கஷ்டம் தீர மாட்டேங்குது அப்படின்னு கேட்டவங்க அதிகம்.